வெல்கம் டு லெக்ஸேப்பியன்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரதிய சாட்சி அதிநியம் 2023 இந்த ஆக்ட் ஏன் கொண்டு வந்தாங்க, அதோட நீட் என்ன, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட லிமிட்டேஷன் என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனை பார்ப்போம். ஒரு கிளாஸ் ரூம் வச்சுப்போம். அதில் ஏபின்னு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ ஏ என்ன சொல்கிறான் அப்படின்னா, தன்னோட பென்சில் பாக்ஸை வந்து தொலைச்சிட்டான், அதை பி தான் எடுத்தான் அப்படின்ற மாதிரி தன்னோட கிளாஸ் மிஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஸோ இப்போ கிளாஸ் மிஸ் என்ன பண்ணுறாங்க, ஆப்வியஸாக ஏ கிட்ட கேட்குறாங்க, நீ வேறு எங்கேயாவது வச்சிட்டியா, இல்லை கீழே ஏதாவது இருக்கா, இல்லை வேறு யாராவது பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை மேம் நான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்போ தான் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பி கிட்ட ஆப்வியஸாக மிஸ் என்ன கேட்பாங்க, நீ எடுத்தியா அந்த பாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பி டினை பண்ணுற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹோல் கிளாஸ் ரூமில் யாராவது இந்த இந்த ஏவோட பென்சில் பாக்ஸை பார்த்தீங்களா, இல்லை யாராவது எடுத்தீங்களா, எடுத்தால் கொடுத்துருங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் பி ஆக்சுவலாக அந்த பென்சில் பாக்ஸை எடுத்திருந்தான் அப்படின்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க விட்னஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவன் வந்து எடுத்தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து விட்னஸ் யாருமே இல்லை அப்படின்னா, இவன் வந்து பென்சில் பாக்ஸை எடுத்தே இருந்தாலும் அவன் தான் எடுத்தான்றதை நிரூபிக்கவும் முடியாது. அதே மாதிரி உண்மையுமே அவன் எடுக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில், அப்போ கிளாஸ் ரூமில் இருக்க பசங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவன் எடுத்திருக்கலாம், மேபி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து அவன் மேலே கிரியேட் பண்ணிவிடும். ஸோ இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்து நம்ம அப்படியே இதை வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும் பிஎஸ்சியையும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ப்ரீ டெக்னாலஜிக்கல் ஏரால இப்போ பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணும்போது கொண்டு வந்த ஒரு ஆக்ட். ஸோ அப்போ வந்து டிஜிட்டலாக வந்து டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து பெருசாக இம்ப்ரூவும் ஆகலை. அதே மாதிரி எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் வந்து யாருமே ப்ரொடியூஸ் பண்ணல கோர்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் வந்து இப்போ இருக்க நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இப்போ இருக்க சுச்சுவேஷனை இதே இல்லஸ்ட்ரேஷனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து காரிடார்லேயும் இல்லை கிளாஸ் ரூம்லேயும் வந்து சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன் அரைஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸாக சிசிடிவி கேமராவை மானிட்டர் பண்ணுவாங்க. அதில் யார் எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே கண்டிஷனை வந்து இப்போ நம்ம அப்படியே வந்து பாரதிய சாட்சி அதிநியத்தை பார்க்கும்போது, இந்த பாரதிய சாட்சி அதிநியத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் எவிடன்ஸை வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்து எக்ஸ்பிளிசிட்டாவே வந்து நாங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறோம் இந்த ஆக்ட் மூலயமா அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ப்ரொவிஷனும் இல்லவே இல்லை. அப்படியே அவங்க ஒரு ப்ரொவிஷன் வச்சுருந்தாங்கன்னா அப்படின்னா, அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000ல் இருக்கக்கூடிய 65B கீழ ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி இந்த பர்ட்டிகுலர் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்து கோர்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அது வந்து எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர, இல்லைனா அது எவிடன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அன்வர் வர்சஸ் பஷீர் அப்படின்ற அந்த ஒரு கேஸ்லால வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ப்ரெஸ்ஸாக சொல்லவும் இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம டே பை டே வந்து டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகுது. பட் ஆனால் லீகலோட அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அவுடேட்டடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், வாட் இஸ் த நீட் ஆஃப் லா அப்படின்ற ஒரு கொஷின் வருது இல்லையா? ஸோ அந்த பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிஎஸ்சியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மெயின் நீட் ஆஃப் பிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது, ரேபிட் க்ரோத் ஆஃப் டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வருது. அதுவும் இல்லாமல் நிறைய எவிடன்சஸ் வந்து இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நம்ம ப்ரெசிடெண்ட்டே ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும், அதுவும் இல்லாமல் இப்போ பீப்புளுமே வந்து அதிகப்படியாக டெக்னாலஜியை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க. நிறைய வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அதிகமாயிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமராஸ் வந்து அதிகமாயிடுச்சு. கால் ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிரான்சாக்ஷன்லேருந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு மாறிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய சைபர் கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கான ஒரு லீகல் கிளாரிட்டி இல்லாததை வந்து இந்த பர்ட்டிகுலர் பிஎஸ்சியில் வந்து கரெக்டான அந்த ப்ரொவிஷன் மூலயமா வந்து அந்த கிளாரிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி லாபம் வளர்ந்துகிட்டே போகணும். ஸோ அந்த கோஆபிடேஷன் இருந்தால் மட்டும்தான் கரெக்டான வந்து ஒரு வெல்ஃபேர் சொசைட்டியை வந்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து பிஎஸ்சியை வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.
தேங்க் யூ.